அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, தனுசு ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 9வது வீடாக இருக்குது. பொதுவாக 9வது வீடு அப்படின்னா 9வது வீடுனாலே ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். 9ன்றது பாக்கியஸ்தானம் பேர், வெற்றிகளை அடையாளம் காட்டக்கூடிய ஸ்தானம். உங்களுக்கு உயர் பதவி, அது மாதிரி புது தொடர்புகள் மூலமாக நல்லவை நடக்கிறது, வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த 9ஆம் இடம் காரணம். அதுவும் காலபுருஷத்தில் 9வது வீடுன்றதுனால இந்த தனுர் ராசியில் எந்த கிரகமும் உச்சமும் ஆறுதில்லை, நீசமும் ஆறுதில்லை. இந்த வீட்டு அதிபதி குரு பகவான் கூட கடகத்தில் தான் உச்சமாகிறார், மகரத்தில் நீசமாகிறார். ஸோ எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ ஆகாத ஒரு ராசின்றதுனால பொதுவாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய விதமான பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இவங்களுடைய ஆயுள் பலனும் நல்லாவே இருக்கும். பொதுவாக தனுசு ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி மூலமாக குரு பார்வை வருது, 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல பேருக்கு புதிய தொடர்புகள், வெளிநாட்டு முயற்சி, இது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். வேலையிலையும் உத்தியோக உயர்வு கிடைக்கும், இல்லாட்டினா இருப்பிட மாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டே இருந்தால் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கும் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 3வது இடத்துக்கும் இருக்குது. அதனால் உங்கள் முயற்சியின் மூலமாக மிகப்பெரிய லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய முழுமையான முயற்சியை இந்த காலகட்டங்களில் நீங்கள் செலுத்துனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். ஸோ வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோக உயர்வு அது கிடைக்கும், வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பல பேர் இந்த ராசியை சேர்ந்தவங்க வெளிநாட்டுக்கு டூரிஸ்ட்டுக்கான போயிட்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கும். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்ததெல்லாம் விலகி டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு மிஷினரிஸ் நீங்கள் தேடிட்டு இருந்திருக்கலாம், அதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் இடம் தேடிட்டு இருந்துருக்கலாம், இடம் அமையும். இது மாதிரி உங்களுக்கு இதில் எதுனால தடையாக இருந்துருந்தோ அந்த தடை விலகி இப்போ எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகி மூவ் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ தொழில் ரீதியாக உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு, லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ராசியை சேர்ந்த பல பேருக்கு திருமண காலங்கள் கூடி வருது. அதனால் இந்த உங்களுடைய தசாபுதிகளுக்கு அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணங்கள் நடக்கும். ஏற்கனவே உங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை இருந்து பிரிஞ்சிருந்தீங்கன்னா அதுவும் நீங்கி இப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா பிரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக திரும்ப இணக்கமாக பேசி சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. குடும்பத்தில் உறவினர்களோட கூட பிறந்தவங்களுடைய அவங்களுடைய அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும், அவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த குரு பார்வைனால கிடைக்கும்னாலும் நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியே சனி பகவான்றதுனால நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் ஹர்ட் பண்ணாமல் பேசுகிறது நல்லது. கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுகிறது நல்லது. அப்போ உறவினர்களுடைய உங்களுடைய தொடர்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இந்த ராசியை சேர்ந்தவங்க படிப்புக்காக வெளிநாடு போகிறது, மேல் படிப்புக்கு சீட் கிடைக்கிறது, இதெல்லாமும் இந்த காலகட்டங்கள் நடக்க போகிறது. பொதுவாக குரு பெயர்ச்சி இது வரைக்கும் தடையாக இருந்த காரியங்கள் எல்லாத்தையும் விலக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை தரத்துக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் தசாபுத்தியும் உங்களுக்கு உதவி பண்ணணும். இந்த ராசியை சேர்ந்தவங்க பொதுவாக நீங்கள் வணங்க வேண்டியது சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. நீங்கள் சிவன் கோயிலை 3 தடவை சுற்றி 3 விளக்கு ஏற்றி தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு, அதே மாதிரி நவகிரகங்களை ஒரு 3 தடவை சுற்றிட்டு நீங்கள் வேண்டின்னு வந்தீங்கன்னா, இது வியாழக்கிழமை பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டின்னு வந்தாலே நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி இன்னும் அதிகமான பலன்களை கொடுக்கும். உங்கள் தசாபதிப்படி கொஞ்சம் காலங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசியை பொறுத்தளவில் எல்லா விதத்திலும் நன்மையான பலன்களை தரத்துக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் சுவாமியை வணங்கிட்டு இந்த குரு பெயர்ச்சியில் எல்லா விதமான நற்பலன்களையும் பெற்று வாழ்க்கையில் முன்னேறணும் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய உயர்வான பார்வையால் அனைவரையும் சொக்க வைக்கும் தனுசு ராசி நேயர்களே, இந்த 2025வது வருஷம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்னவெல்லாம் தரப்போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்களை என்னுடைய வாழ்வில் நிகழ்ச்ச போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தானா
ஹபாடி அப்படி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்க போகிறது. 7ஆம் இடம் முழுக்குதுங்க, வேற என்ன வேணும்? இது வரைக்கும் எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, எதை வச்சு உங்களை உலகம் அசிங்கப்படுத்துச்சோ, எந்த விஷயத்துக்காக நீங்கள் அடுத்தவரிடம் வெட்கி அவமானப்பட்டீர்களோ அது எல்லாம் தவிடுபடியாக போகுது. சமூகத்தில் அந்தஸ்து, கௌரவம், அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை எல்லாம் உயரப்போகுது. நிறைய பேர் வீட்டில் குவா சத்தம் கேட்க போகுது. கல்யாணம் நடக்க போகுதுங்க. 7ல் வந்து குரு அமர்ந்தால் 7ஆம் இடத்தையே பார்த்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் தான். அதுவும் தான் வீட்டை தானே பார்க்குற குரு திரும்ப வரணும்னா அந்த மாதிரி 12 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான டைம் பீரியட் அப்படின்றது தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்குது. 7ஆம் இடம் இயங்க போகிறது, 1ஆம் இடம் இயங்க போகிறது, 3ஆம் இடம் இயங்க போகிறது. வேற என்ன வேணும் சொல்லுங்க? பயங்கரமான தொலைத்தொடர்பின் மூலமாக ஒரு ஆதாயம், ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. ப்ரமோஷன் கிடைக்க போகுது. புதிய முயற்சிகள் மேற்கொள்ள போகிறீங்க. உண்மையை சொன்னால் நிறைய பேர் தொழில் அதிபர் ஆக போகிறீங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறைய பேர் ஆரம்பிக்க வருவீங்க. புதுசாக தொழில் தொடங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள், தனுசு லக்னக்காரர்கள் கண்டிப்பாக புதிய தொழில் தொடங்குவதற்கான முகாந்திரங்கள் அனைத்தும் தெரிய போகிறது. அது சாதாரணமான விஷயம்லாம் இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க இந்த குரு பயிற்சி. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு ஒரு 10-12 வருஷம் நல்லாவே இல்லை. அப்படியே அடிச்சிச்சு 7 சனி, திரும்ப மறுபடியும் அடிச்சிச்சு, திரும்ப மறுபடியும் அடிச்சிச்சு, திரும்ப அப்படியே சனி வந்து 5ல் வந்தார், 6ல் வந்தார், போட்டு தள்ளினார். இப்போ இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி நான் சொன்ன மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய குரு பயிற்சியாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். பணம் அப்படின்ற விஷயத்தில் இது வரைக்கும் ஏமாந்து போன அத்துணை தனுசு ராசிக்காரர்களுக்கும் பணம் அப்படின்றத இந்தான்னு கொடுக்க போகிறாரு. நிறையா பேருக்கு வந்து ஒரு வீட்டை விற்று ஒரு இடத்த விற்று அதன் மூலமான ஒரு லாபம் அப்படின்றது கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு உங்களுடைய கோர்ட்டு கேஸ், வம்பு, வழக்கு எல்லாம் நிவரப்போகுது. 7ஆம் இடம் இயங்க போகிறதுனால ஆப்போசிட்டாக இருக்கவங்க உங்களுக்கு வந்து சாதகமாக மாறப்போகிறார்கள். அதுக்கு குரு மேலே பார்வை பழுது. நிறைய பேருக்கு புதிய பார்ட்னர்ஷிப் தொழில் அப்படின்றது தொடங்க போகுது. புதிய பார்ட்னர்கள் உங்களுக்கு தேடி வராங்க. 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர்ஷிப், 7ஆம் இடம்ன்றது ஸ்பௌஸ், 7ஆம் இடம்ன்றது சமூகத்தின் மீதான மரியாதை, அந்தஸ்து, சமூகத்தோடு ஒரு கனெக்டிவிட்டி. அப்போ இந்த 7ஆம் இடத்திற்கு நான் எடுத்தோன்னே ஒன்று சொன்னேன், யாரெல்லாம் வந்து குழந்தை எல்லாம் தவிச்சிட்டு இருந்தீங்களோ எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை அப்படின்றது உங்களுக்கு 100 விழுக்காடு இருக்குது. குழந்தை மூலமாக ஒரு அசிங்கம், கல்யாணம் ஆகலைன்னு ஒரு வேதனை, குழந்தை பிறக்கலன்னு ஒரு வேதனை, எதுக்குமே நீ லாய்க்கலன்னு ஒரு வேதனை, வேலை இல்லைன்னு ஒரு வேதனை அப்படின்னு எந்ததுக்கெல்லாம் வந்து உலகம் உங்களை ஏசியதோ அதற்கான ஒரு சரியான பதிலடியாக உங்களுடைய செயல் அப்படின்றது இருக்க போது. அதுக்கு குருவோட பிளெஸ்ஸிங்கும் கிடைக்க போகிறது. அம்மாவோட உடம்புநிலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டிய டைம் பீரியட். முதல்ல உங்களோட உடம்புலையே பார்த்துக்கணும், அடுத்து அம்மாவுடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. தான் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் உங்களை இன்னும் கொஞ்சம் இயக்கிறனால செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது 100 விழுக்காடு அதிகரிக்க போகிறது. கான்ஃபிடென்ட் வேறங்க, அது ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கும். பணம் இருந்தால் ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இல்லை கூட இருக்கவங்க ஒரு கான்ஃபிடென்ட் கொடுப்பாங்க. ஆனால் எதுவுமே இல்லாட்டியும் நீங்கள் ஒரு 4 பேருக்கு தன்னம்பிக்கை கொடுக்க மாதிரியான நிகழ்வுகள் அனைத்தும் குரு உங்கள் பார்வையின் மீது செலுத்த போவதால் நடக்கப் போகிறது. அப்போ நீங்கள் உங்களுடைய கான்ஃபிடென்ட் பார்த்து உங்களை பார்த்து ஒரு 100 பேர் இருந்தால் இவங்கள மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வாழக்கூடிய தன்மையை குரு உங்களுக்கு கிரியேட் பண்ணி விட போகிறாரு. சூப்பராக இருக்க போதுங்க. இன்னொன்று அப்படியே வந்தோன்னா 3ஆம் இடத்திற்கு அப்படியே ராகுவும் வந்து உட்கார்றாரு. அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொஞ்சம் உங்களுடைய திட்டமிடுதலில் பிரம்மாண்டமான திட்டத்தின் மூலமாக உங்களை இயக்குவார். அது சரியாகவும் இருக்கும், இல்லை தப்பாகவும் இருக்கலாம். ஒன்றா ஆசையாக இருந்ததுனால் பரவாயில்ல, தப்பிச்சுப்பீங்க. பேராசையாக இருந்ததுன்னா மாட்டிப்பீங்க. கண்டிப்பாக ஆன்லைனில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் தயவு செஞ்சு தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஒரு வருடம் கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். உங்கள் சுயஜாதகம் அதுக்கு வலுத்து இருந்துச்சு, நல்ல தசாபுத்தி நடக்குது, ராகு வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கார், கோச்சார ராகுமே உங்களுக்கு அதுக்கு உதவி புரிவாருன்ற பட்சத்தில் மட்டுமே நீங்கள் வந்து ட்ரேடிங்லேயோ இல்லை ஸ்டாக்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே நீங்கள் ஆளாவீங்க. 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் சொல்கிறேன்ல, 3ஆம் இடம்ன்றது நட்பு வட்டம். இது வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அமையலை, இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு உயிர் தோழன் கிடைக்கல, நண்பேண்டா சூர்யா மாதிரி யாருமே இல்லை, நான் தான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி ஆட்களெல்லாம் உங்களை தேடி வருவாங்க. ஆனால் அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். பழைய நட்பு வட்டம் உங்களை தேடி வரும். பழைய விட்டு போன கதையெல்லாம் தொட்டு போன விஷயமா வரப்போகுது உங்களுக்கு. அப்படி தான் சொல்லணும். விட்டு போன விஷயங்கள்லாம் உங்களை நோக்கி வரப்போகிறது. அதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் 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 உஷாராகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு இருக்குது. ஓகே, 3ஆம் இடம் அப்படின்றதே பேசுறது, மொபைல் கம்யூனிகேஷன். ஸோ அதனால் நீங்கள் பேசும்போது கவனமாக இருங்க. யாராவது நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கான சூழல்லாம் க்ரியேட் ஆகிடும். 3ஆம் இடம்ன்றதே வந்து கம்யூனிகேஷன் சொன்னேன் இல்லை, நீங்கள் ஏதாவது அனுப்புகிற மெயில் அனுப்புகிறீங்களா, இமெயில், அதில் கவனமாக இருங்கள். உங்கள் உயரதிகாரியிடம் அனுப்பும்போது வார்த்தைகளில் கரெக்டான வார்த்தைகளை போட்டு ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத
அதில் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து உட்கார வச்சு உங்களை கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரியான சூழலில் கிரியேட் பண்ணிவிடுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, உங்களுடைய திட்டமிடல் அங்கேருந்து குரு வந்து இண்டிகேட் பண்ணுறாரு. ஆனால் ராகு வந்து அதை பிரம்மாண்டப்படுத்துறாரு. பிரம்மாண்டப்படுத்துகிற இடத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ ஆசைப்படுங்க, பேராசைப்படுறது தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது நல்லது. உட்காந்த இடத்துலேருந்து சம்பாதிக்கக்கூடிய எந்த பணமும் நமக்கு வந்து கண்டிப்பான ஒரு வெற்றியை கொடுக்க போகிறது இல்லை. ஆன்லைனில் போய் மாட்டிக்கிட்டு பின்னாடி வந்து ஐயோ போச்சு, அம்மா போச்சுன்னு கதறி குரு சரியில்லை, சனி சரியில்லைன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை இப்படி தான் சொல்லி புலம்புறதுல எந்த அர்த்தமும் இல்லை. உடல்நிலையில் கவனம். 3ஆம் இடம் இயங்க போகுது. அந்த 3ஆம் இடம் காலபுருஷனுடைய 11ஆம் இடமாகவும் வரனால உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் எனக்கு எதெல்லாம் வேணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இந்தான்னு கொடுக்க போகுது. உங்களுடைய புதிய வண்டி வாகனங்கள்லாம் மாற்ற போகிறீங்க. நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. சொந்த கோயில்களுக்கு போயிட்டு வர போகிறீங்க. குலதெய்வத்துடைய வழிபாடு பண்ண போகிறீங்க. நிறைய பேர் அம்மா அப்பாவுடைய சொத்து அப்படின்றது உங்களை நோக்கி வருவதற்கான சொத்து பிரிவினை நடப்பதற்கான நேரம்லாம் நிறையா இருக்குது. நிறைய பேர் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கும் குழந்தை பிறக்கும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிறக்கும். 3ஆம் இடம் ஒரு நிலை இளைய சகோதரம், இளைய சகோதரி. அந்த இடத்துல வந்து சூப்பரான நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகிறது. அந்த இடத்துல ராகு வரனால உங்கள் இளைய சகோதரம் அல்லது இளைய சகோதரிக்கு சின்ன சர்ஜரியில் சின்ன ஒரு விஷயம் மூலமாக ஒரு நல்லவைகள் அனைத்தும் நடக்கப் போகிறது. 4 பேருக்கு மத்தியில் நீங்கள் தான் ஒரு பெரிய ஆள தனுசு ராசிக்காரங்களை தூக்கி உட்கார வச்சு கொண்டாட போகிறாங்க என்ற உங்கள் உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயமாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே குரு பார்க்கும்போது கொஞ்சம் பூசின மாதிரி அப்படியே ஆகும். கொஞ்சம் கொலஸ்ட்ரால், கொஞ்சம் சுகரு, கொஞ்சம் பிபி இதெல்லாம் எட்டி பார்க்கும். இதெல்லாம் பார்த்து உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உயரத்தோட உச்சத்தில் தான் இருப்பீங்க. இந்த வரக்கூடிய குரு பயிற்சியில் முடியும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கோ போய் நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கடவுளின் ஆசையின் மூலமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும். தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். தனுசு ராசிக்கு 7வது வீட்டில் மிதுன ராசியில் தான் இந்த 2025 குருபலன் வருது. தனுசு ராசி ஒரு ஆண் ராசி. அன்புக்கும் பண்புக்கும் அடிசரணையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண் ராசி. நிறைய அதிகார தோரணையான ஒரு வேலையில் பார்க்கக்கூடிய தன்மைகள் இந்த தனுசு ராசியில் நிறைய பேர் இருப்பீங்க. பெண்களாக பிறந்தால் அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான ஒரு வேலையில் அமையக்கூடிய தருணமும் இந்த தனுசு ராசியில் நிறைய பேர் இருக்கும். தனுசு ராசியுடைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா வெறி இருக்கும், ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும். நான் இதுவாகத்தான் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும்னா டாக்டரை மட்டும் படிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஒரு அட்வொகேட் ஆகணும்னு கேட்டால் அட்வொகேட் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொன்னாலும் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கும். நிறையா இந்த தனுசு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு ஊரே போற்றக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு விஷயம். அதாவது நம்ம ஜிம்னாஸ்டிக் செய்கிறாங்க பார்த்தீங்களா, வித்தை காட்டுறாங்களே, அந்த மாதிரியான ஒரு தன்மை தனுசு ராசிக்கு தான் நிறையா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெரிய பெரிய காருங்க, பெரிய பெரிய பஸ்ஸுங்களை வாங்கி விடக்கூடிய தன்மை ஆண்களுக்கு நிறையா இருக்கும். பாடி பில்டிங் எல்லாம் வந்து உயர்ந்த நிலைமைக்கு வராங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த தனுசு ராசி வந்து ஒரு உயர்ந்த நிலை இருக்கும். கோடிக்கணக்கில் படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா, அவங்களும் இந்த தனுசு ராசியில் தான் இருப்பாங்க. பணத்தை விதைச்சு அதை அறுவடை பண்ணக்கூடிய தன்மையுடைய ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்க இந்த தனுசு ராசியில் இருப்பாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தாங்க யோக நிலையில் அடையக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்கும். ஆனால் குழந்தை வயசில் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஒரு 25, 23 வயசுக்குள்ளே கல்யாணம் காட்சி ஆகிடும், குழந்தை குட்டியும் பிறந்துடும். அந்த குழந்தை குட்டியை வளர்த்து வாலிபமாக்கி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் கணவனுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு 15 வயசு, 20 வயசு, 21 வயசில் தனுசு ராசி பெண்களுக்கும் கணவனுக்கும் ஆகாது. கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு இன்னல்குள்ள டிவைஸ் ஆகக்கூடிய தன்மைக்கு உண்டான அமைப்பெல்லாம் நடக்கும். கணவனுடைய பூர்வீக சொத்து வராதான் சொல்லக்கூடிய ஏக்கம் உங்களுக்கு இப்போ இருக்கும். தாம் பிள்ளைங்களுடைய படிப்புக்கு காசு பணம் வேணுமே அப்படிங்கக்கூடிய ஏக்கங்கள் நிறையா. பெண்கள் நிறையா ஏமாறுவீங்க. ஒரு நடுத்தரமான ஒரு பெண்கள், ஒரு 35, 45 வயசு பெண்கள்லாம் கொஞ்சம் ஏமாறக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஏமாற்றப்படுவீங்க. நீங்கள் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்குவீங்க. ஆனால் தனுசு ராசியில் இருக்க வேண்டிய ஆண்களை பொறுத்த வரைக்கும் உச்சநிலை. கல்யாணம் ஆனாதாங்க உங்களுக்கு யோகம். ஆனால் ஒரு கட்ட காலம் இந்த ஒரு 5-7 வருஷ காலமாகவே நீங்கள் கஷ்டம்தான் படணும். கடின உழைப்பு இருக்கணும். கடின உழைப்பு இருந்தால் தான் நீங்கள் மேன்மை அடைய முடியும். தனுசு ராசியில் இருக்க வேண்டிய ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பா மேலே பாசக்காரு, தாய் தகப்ப மேலே பாசக்காரு. ஆனால் அண்ணன் தம்பி உங்களுக்கு ஆகாது.
கூட பிறந்த அண்ணன் தம்பியோ அங்காளி பங்காளியோ உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து போராமப்படுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் உண்டு. தனுசு ராசியில் உள்ள வேண்டிய ஆண்கள் உங்களுக்கு கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ ஒரு 25 வயசு, ஒரு 30 வயசு, 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய தம்பிங்களோ அண்ணனுக்கோ ஆகாது. ஏன்னா செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டு போகும். அது ஒரு பிரச்சனையும் கூட. இல்லைனா உங்களுடைய பூர்வீக சொத்து, உங்கள் தகப்பன் சொத்தில் ஒரு லீகல் பிரச்சனை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்கு இந்த பொதுவாக இந்த சனி பயிற்சி அர்த்தாஷ்டம சனியும் உண்டு. அரசியலுக்கு கொடி பிடிச்சி போகக்கூடிய ஒரு தன்மைகளும் உண்டு. ஆன்மீக ஈடுபாட்டில் பல தானங்களும் தவங்களும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயர்ந்து போகும். அண்ணன் தம்பியோடைய அரவணைச்சு வாழ்ந்து போனீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். தம்பிக்கு உடையான் படைக்கு அஞ்சான்னு ஒரு பழமொழியே இருக்கு. அப்போ அண்ணன் தம்பியோடைய அனுகிரகத்தோட வாழ்ந்தாதான் நீங்கள் நல்லபடியாக வாழ முடியும். காசு பணம் இருக்கே, பதவி இருக்கே, தன்னுடைய ஆதங்கம் இருக்கே, தன்னுடைய யோகங்கள் இருக்கேன்னு சொல்லிட்டு தனுசு ராசிக்காரங்க மனைவிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா பரமபதத்தில் பாம்பு உச்சத்தில் கொடுக்கும், பெரிய பதவி கொடுக்கும், பேரும் புகழையும் கொடுக்கும். பெண்ணால் சரிஞ்சு சாம்ராஜ்யமே அழிஞ்சு போகக்கூடிய தருணம் உங்களுக்கு இப்போ இருக்கு. ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய ராசி. குரு பகவான் மிதுன ராசியில தான் பயிற்சியாக வர்றாரு. ஒரு மண்ணால ஒரு பெண்ணால தனுசு ராசியில் உள்ள ஆண்களுக்கு இடையூறல் இருக்கு. மனைவியை மட்டும் நேசிச்சு சந்தோஷமா வாழ்ந்து வந்தீங்கன்னா நீங்க தொட்டதெல்லாமே விளங்கும். புது புது ப்ராஜெக்ட் கிடைக்கும். புது புது பணங்கள் நாலா திசையிலையும் வரக்கூடிய தருணங்கள் வரும். ஏமாத்தி பொழைச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோக நிலைமை வர்றதுக்கான நேரமும் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் தான் மீன ராசியில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சியும் வருது. தப்பு பண்ணிங்கன்னா தண்டனை உறுதி. முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணாமல் இந்த 2025 என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜோதிடரை பார்த்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து உங்கள் ஜாதகத்தில் உள்ள குறை நிறைகளை சரி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன சொல்யூஷன் வழிமுறைகளை சொல்லுவாங்க, செஞ்சுக்குங்க. ஆனால் இனி வருங்காலங்கள் நல்ல நேரம். உங்கள் வாழ்க்கை ஹோப் ஆகக்கூடிய ஒரு தருணம் உண்டு. சொத்து சுகம் நிறையா சேர்த்து வைப்பீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உண்டு. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செய்வின சூனியம் ஏவலே பண்ணியிருப்பாங்க, பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க. இந்த மாதிரி தருணம் வரும்போது உடல் நோய் வரும். இடுப்புக்கு கீழே பலம் இருக்காது, கீழே மேலே விழுந்து கை கால் கிராச்சஸ் ஆகும். அதனால் உங்கள் முன்னோர் வழிபாடு, உங்கள் குலதெய்வ வழிபாடு இதை முறையாக பண்ணிக்கிட்டீங்கன்னா வருங்காலத்தில் இந்த 2025 அர்த்தாஷ்டம சனியும் உங்களுக்கு உண்டு. தேவையில்லாத இழப்புகளையும் விரயத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். தனுசு ராசி அன்பர்கள் ஆண் பெண்கள் இருவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.